ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காமிக்ஸ் லெகசி. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹல்க் vs வூல்வரினோட இஷ்யூ 2. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டோரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் யூனிவர்ஸில் தான் நடக்குது. ஸோ நம்ம யூனிவர்ஸில் நடக்கிற மாதிரி இருக்க ஸ்டோரிஸ் அப்படின்னா இமோர்டல் ஹல்க் நான் ஆல்ரெடி போட்டு முடிச்சிருக்கேன். ஸோ அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா வேணும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 50 இஷ்யூஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ இதில் இதுக்கு முன்னாடி ஒரு இஷ்யூ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு அப்படியே இதுக்கு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் யா, இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். என்ன இப்போ அவங்க நியூக்ளியர் பாம்பு வச்சு கொல்ல போகிறாங்க. ஏன்னா நியூயார்க்கில் நடந்த 800 பேரோட சாவுக்கு நான் தான் காரணம். 813 பேர் இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா, நான் சாப்பிட்றதுக்கு உண்மையிலேயே தேவையான ஒரு விஷயந்தான். அந்த 813 பேரில் 16 பேர் 10 வயசுக்கும் கீழே இருக்க குழந்தைங்க. என்னால் ஏகப்பட்ட உயிர் இந்த வாட்டி போயிடுச்சு. அதனால் வெட்டியை நம்புறான். வெட்டி ஹல்க கொல்ல பாக்குறான். ஹல்க் தப்பிப்பான். ஹல்க் பேனரை காப்பாத்துவான். ஹல்க் அந்த நியூக்ளியர் வெடியிலேருந்து தப்பிச்சு கடையோட இன்னொரு பக்கத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் ஏஞ்சி வர அங்கே இருக்க மக்கள் எல்லாம் பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம ஹல்க் திரும்ப ப்ரூஸ் பேனர் உருவத்துக்கு மாறிடுறாரு. ஸோ இது பாரிஸில் இருக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ பாரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹல்க் டேவிட்ன்ற பேரில் இன்னொரு பேரில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அங்கே தங்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அங்கே இருக்க ஒரு சைக்காட்ரிஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா போய் அவர் கன்சல்ட் பண்ணுறாரு, அவரோட கோவத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றதுக்காக. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவருக்குள்ளே இருக்க விஷயங்களெல்லாம் எப்படி கண்ட்ரோலில் கொண்டு வரது அப்படின்றதுக்காக. இன்றைக்கி உன்னோட கோவம் எப்படி இருக்குது ப்ரூஸ் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் இந்த சைக்காட்ரிஸ்ட் கேட்க ஆரம்பிக்க, நம்ம ப்ரூஸ் இல்லை எனக்கு கோவம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி, நீ உன் பெட்டிக்கிட்ட பேசுனியா அப்படின்னு சொல்லி அந்த சைக்காட்ரிஸ்ட் கேட்குறாங்க. பேசினேன், அவளுக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கால் பண்ண, சரி பேசுனியா அப்படின்னு சொல்லி அந்த சைக்காட்ரிஸ்ட் கேட்க, இல்லை நான் ஃபோனை வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உனக்குள்ளே இருக்க கோவம் குறையணும்னா நீ பெட்டிக்கிட்டே பேசி தான் ஆகணும். நீ பேசாமலே இருந்தால் எப்படி கோவம் குறையும் ப்ரூஸ் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குறாங்க. இல்லை நான் கோவமாக இல்லைன்னு நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு கோவம் இல்லை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இல்லை ப்ரூஸ், உனக்குள்ளே கோவம் இருக்குது, என்னால் அதை புரிஞ்சுக்க முடியுது. உனக்குள்ள கோவம் இருக்குது, ஏன் இப்படி பண்ணுற? எனக்குள்ள கோவம் இல்லை. இப்போ கூட உன்னோட வாய்ஸில் என்னால் அதை கேட்க முடியுது. நீ எதுக்கு அவளுக்கு நீ ஃபோன் பண்ணாமல் இருக்கிற? ஏன்னா அவள் உன்னை பிடிக்கலன்னு சொல்லிடுவா அப்படின்றதுனாலயா, இல்லை நீ இம்பார்ட்டன்ட்னு சொல்லிடுவாளா? கோவமா இல்லை. திரும்ப ஒரு மாதம் கழித்து நம்ம ப்ரூஸ் பேனரை காட்டுறாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் பாரிஸில் நடந்த சம்பவம் அதுதான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ ப்ரூஸ் பேனர் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப பெட்டிக்கு ஃபோன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் ஆனால் அவளுக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறது, எதை பேசுறது அப்படின்றது நம்ம ப்ரூஸ் பேனருக்கு தெரியல. எப்படி பேசுறது அப்படின்றதும் தெரியல. ஹாய் பெட்டி, நல்லா இருக்கியா? நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன், நான் இன்னும் சாவலை, நான் செத்துட்டேன் நினச்சி அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஸ் பேனர் திரும்ப டென்ஷன் ஆகிறாரு. ஸோ திரும்ப அங்கேருந்து கிளம்பி அயர்லாண்டுக்கு வராரு. ஸோ பாரிஸில் நடந்த இன்சிடென்ட் அதுக்கப்புறமேட்டு அயர்லாண்டுக்கு வராரு. ஸோ அயர்லாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பாட்டுக்கு 7 இருக்காரு. இவர் பிடிச்சி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இவர் டென்ஷன் ஆகி அங்கே இருக்கவங்கள அடிக்கிறது மட்டும் இல்லாமல், அண்ட் அஃப்கோர்ஸ் ஹல்கோட பூப் கிடச்சதுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. ஸோ அதில் மனுஷங்களோட விரல் இருந்துச்சு அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்கள இங்கே தான் சாப்பிட்டாரு. அது இல்லாமல் பக்கத்தில் இருக்க மாடுகளையுமே வந்து பார்த்தீங்கன்னா அடித்து கொண்டுட்டாரு. ஸோ இதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவர் இந்தியாவுக்கு வராரு. ஸோ இந்தியாவில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிக்கு ஃபோன் பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு பையனோட குரல் கேட்குது. அதை நம்ம ப்ரூஸால் ஏற்றுக்கவே முடியல. அண்ட் அப்போ தான் அந்த எர்த்குவேக் இன்சிடென்ட் நடக்குது. ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி தான் இந்த டிபெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கிறாரு. ஸோ இந்த இடத்துக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவர் ப்ரூஸ் பேனராக தான் இருந்திருக்காரு. இவர் இங்கே வந்ததுக்கான முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா அவரோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இந்த இடத்துல ஒரு மாங்கையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் பீட் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்க, ப்ரூஸ் பேனர் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு மேப் இருக்குது, என்கிட்ட ஒருத்தர் ஒரு மேப் கொடுத்தாரு, அதை ஃபாலோ பண்ணி தான் நான் வந்தேன், நீங்கள் தான் அந்த மாங்கா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரூஸ் பேனர் கேட்குறாரு. இல்லை அவர் வருவார், நீ வேணா உள்ளே போய் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் நம்ம ப்ரூஸ் பேனரும் ஒரு இடத்துல போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அந்த இடத்துல ஒரு சின்ன பையன் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து வரான். ஸோ இவனை தான் வந்து பார்த்தீங்கன்னா பேன்ஷன் லாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ புத்திசமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த காடை வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ரீஎன்கார்னேட் ஆகி இன்னொரு ஆளாக வருவாங்க. ஸோ இந்த ஆள் வந்து அந்த ஒரிஜினல் கார்டை வந்து திரும்ப ரீஎன்கார்னேட் ஆகிருக்கிறது எங்கன்னு சொல்லி போய் கண்டுபிடிப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது மாற்றி மாற்றி நடந்துகிட்டே இருக்கும். ஸோ செகண்டரியாக இருக்கக்கூடிய ஒருத்தர், ஸோ செகண்ட் ஹையஸ்ட் ரேங்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரீஎன்கார்னேட் ஆகி வந்ததுக்கு அப்புறமேட்டு ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் ரேங்க்ல இருக்காருல்ல, ஸோ அவர் எங்கே இருக்காரு அப்படின்றத இவர் போய் தேடுவார். ஸோ இப்படி மாற்றி மாற்றி தேடிட்டு இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட இது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்களோட ரீஎன்கார்னேஷன் வந்து இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதில் இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரூஸ் பேனரை பார்த்து கேட்குறா, நீ எதுக்காக இங்கே வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும் பேனர், உன்னோட பேர் எனக்கு தெரியும், நீ
நீ எதுக்காக இங்கே வந்திருக்குன்னு தெரியும், நீ யாருன்றதும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ப்ரூஸ் உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி இந்த பற்றி கேட்க ஆரம்பிக்க, நீ ஒரு மேப்பை தொட்டல, அந்த மேப்பில் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் இருந்துச்சு, அதை வச்சு உன்னோட டேட்டா எல்லாத்தையுமே நாங்கள் எடுத்துட்டோம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு. உன்னோட கோவத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தானே நீ இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. என்னோட ஆங்கர் அப்படின்னு சொல்கிறத விட அது ஹல்கோட ஆங்கர் அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரூஸ் பேனர் இந்த பக்கம் சொல்கிறாரு. அதுக்கு இந்த பக்கம் இருக்க அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கும் ஹல்குக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்குறான். அவன் வேற ஆளு, நான் வேற ஆளு, இது எல்லாமே அவனால் வர பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரூஸ் பேனர் சொல்கிறாரு. அதுக்கு இந்த பையன், நீ வேணா இப்படி யோசிச்சு பாரு, ஏன் நீ உண்மையிலேயே ஒரு ஹல்காக இருந்து ஹல்க் மனுஷனாக மாறுற மாதிரி இருக்கக்கூடாது? நீ ஏன் மனுஷனாக இருந்து ஹல்காக மாறுற? நீ தான் மனுஷன் நினச்சிக்கிட்டு இருக்க. ஒருவேளை ஹல்க் ஒரிஜினலாக இருக்கலாம், ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷனாக மாறலாம், நீ எப்பயாச்சும் வரவனா இருக்கலாம். ஹல்க் எப்படி எப்பயாவது வருதோ அந்த மாதிரி உன்னோட ஹியூமன் ஃபார்ம் எப்பயாவது வரதா இருக்கலாம். ஹல்க் தான் ஒரிஜினலான நீயா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு. அண்ட் அஃப்கோர்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ஷியலி ட்ரூ அப்படின்னே சொல்லலாம். பட் ஆனால் அல்டிமேட் யூனிவர்ஸில் ட்ரூவான்னு கேட்டிங்கன்னா தெரியாது. பட் ஆனால் நம்ம இமோர்டல் ஹல்க் ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம். ஸோ நம்ம ப்ரூஸ் பேனர் வந்து பார்த்தீங்கன்னா பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு, உனக்குள்ளே இருக்கிறது ஒரு மான்ஸ்டர் அப்படின்றத அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹல்க் நம்ம ப்ரூஸ் பேனர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஹல்க் மாதிரியான சிம்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால இந்த பையன் சொல்கிறதும் ஒரு விதத்தில் கரெக்ட் தான். பட் ஆனால் எந்த அளவுக்கு கரெக்ட் அப்படின்றது நமக்கு இன்னும் தெரியல. அட் த சேம் டைம் இந்த பையனை பார்க்கும்போது அமேடஸ் ஷோ ஞாபகம் வருது. ஸோ அமேடஸ் ஷோ வீடியோவுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ அமேடஸ் ஷோட பவர்ஸ் என்ன, அவரோட ஆரிஜின் என்ன அப்படின்றத நான் போட்டிருக்கிறேன். ஸோ உங்களுக்குமே அமேடஸ் ஷோ தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ப்ரூஸ் பேனர் கிட்டேருந்து வந்த பவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அமேடஸ் ஷோ கிட்ட போயிருக்கும். ஸோ பார்க்கறதுக்கு அப்படியே அமேடஸ் ஷோ மாதிரி இருந்தாலும் இந்த அல்டிமேட் யூனிவர்ஸில் அமேடஸ் ஷோ வந்து பார்த்தீங்கன்னா அயன் ஸ்பைடராக இருப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு இன்னும் கன்ஃபார்மாக தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது இது அமேடஸ் ஷோவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ஒருவேளை ஏஷியன் அப்படின்றதுனால ரெண்டு ஃபேஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிமிலியராக இருக்கா அப்படின்றதும் தெரியல. ஸோ எனிவே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வூல்வரின் இந்த பக்கம் ஹல்கை தேடி வரதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள். ஸோ நம்ம ஹல்க் நம்ம ப்ரூஸ் பேனர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவர் வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ ஒருவேளை அவர் சொல்ற மாதிரி ஹல்க் ஒரிஜினலாக இருந்து நான் அப்பப்போ வரவனா இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்றது யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அண்ட் இந்த பக்கம் திரும்ப இப்போ நடக்கிறத காட்டுறாங்க. நம்ம வூல்வரின் இங்கே வந்து ஹல்கை பார்த்து ஹாய் ப்ரூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்க, இந்த பக்கம் நம்ம ஹல்க் காஃபி குடிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ ரெண்டு பேரும் முறைச்சு பார்த்துட்டு இருக்க இதோட இந்த இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. ஸோ இந்த இஷ்யூலையும் சண்டை நடக்கலை. ஐ எம் வெரி சாரி. ஸோ அடுத்த இஷ்யூவில் நடந்தால் நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். அண்ட் டெட்பூல் 3ல இந்த ஃபைட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு சில லீக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ எனிவே பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்த இமோர்டல் சீரிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்க. ஸோ உங்களில் யாருக்காவது அமேடஸ் ஷோ பிடிக்கும் அப்படின்னா அவனோட ஆரிஜின் ஸ்டோரியுமே நான் போட்டிருந்தேன். அமேடஸ் ஷோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்வல் யூனிவர்ஸ்லேயே 8th ஸ்மார்ட்டஸ்ட் பர்சன். ஸோ அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன செக் பண்ணி பாருங்க. ஸோ கமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுக்குறேன். ஸோ தேங்க்யூ guys, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங். பை எவ்ரிவன், see you soon.